ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। மாயை தன்னார் மறதி ஒன்று உண்டாய் ஆகம் ஆகம் என்ன அறிவரை போய் தாமுருகார் எண்ணிய ஆங்கே எழுபிறப்பும் துர்க்கந்தம் நன்னிட மும்மல நாருமிக்காயத்து அருவருப்பு கொள்ளாத அரும்பொருள் என்றெண்ணி பெருவிருப்பு செய்து பிழைபடுவோராகி அழிவழக்கு பேசியாக தொட்கிடத்தல் புழு அழுக்கு ஆதலால் பொன்னிறத்தோற்புறம் போர்த்து மழுப்பினும் 9 பொத்தலும் ஊத்தை ஒழுக்கு உடலபிமானமாம் அங்கண நீர்த்தோயார கடையாளரும் தங்கண்ணமைந்த தடுமாற்றம் பொன்றச் சாய்ந்து எங்கும் நிறைந்த இயல்பாய மோனத்தால் போங்கி பெருகு பரிபூரணமாம் தன் நிரதிசை ஆனந்த நெடுங்கடலாடி பரவசமாய் நிற்க பரா அபரஞானம் வழங்கொலியோடு தொழுங்கலி ஓவா தழுங்கு ஜெயபேரி எழுங்கொடி முன்றில் வாய் நாயிற்கடையாய் நடந்த மடப்பொல்லேனை தாயிற் பெரும் தன்னழியால் ஆட்கொண்டாய் தாயிற் பெரும் தன்னழியால் ஆட்கொண்டாய் ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் भासते स्वयं लिख्यते कथम. சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு தன்னை அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் தான் சித்திகள் புரியாது இருத்தல் ஒரு மாபெரும் சித்தி என்று இருந்தது மட்டுமன்றி தன்னை அண்டி வந்தவர்களுக்கு அந்த ஒரு மாபெரும் தத்துவத்தை புரிய வைத்தாரோ. எந்த லோக மகா குருவை பற்றி அடியவர்கள் பேசும் பொழுது எங்கள் பகவான் சித்திகளே செய்வதில்லை என்பதிலே பெருமைப்பட்டார்களோ பெருமிதம் கொண்டார்களோ. எந்த லோக மகா குருவை பற்றி பேசும் பொழுது சித்திகளில் வல்லவராகிய காவிய கண்ட கணபதி சுவாமி இந்த பகவானுடைய பெருமைகளை எப்படி சொல்ல முடியும்? இவர் மலை முழுங்கி மகாதேவனாக அல்லவா இருக்கிறார் என்று வியந்து போனாரோ. எவருக்குமே சித்திகள் கைவரப் பெற்றால் அதை செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தோன்றும். இங்கே பகவான் அப்படிப்பட்ட சித்திகள் அனைத்தும் செய்ய வல்லவராக இருந்தும் சிறிது கூட சித்திகள் புரிவதிலே நாட்டம் என்பதே சிறிதும் இல்லாதவராக எந்த லோக மகாகுரு நமக்கு வாழ்ந்து காண்பித்தாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த உள்ளது 40 பாடத்திட்டத்தின் கீழ் 30வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற பாடல் 26வது பாடல் வரையிலே இந்த அனாத்மாக்களை பற்றியெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக எடுத்துரைத்தார். இந்த 27வது பாடலில் நான் உதியாதுள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை நான் உதிக்கும் தானமதை நாடாமல் நான் உதியா தன்னிழப்பை சார்வது எவன் சாராமல் தான் அதுவாம் தன்னிலையில் நிற்பதெவன் சாற்று என்று
ஆத்ம லட்சணத்தை முதல் முறையாக இந்த உள்ளது 40 நூலில் துவக்கி இருக்கின்றார். நினைத்து பாருங்கள், இந்த அனாத்மாக்களை பற்றி எல்லாம் எவ்வளவு விஸ்தாரமாக சொன்னார். மும்முதல்களை முன்வைத்து உலகு, உயிர், இறை, பிறகு காலதேசங்கள், மூவிடங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், மூவிடங்கள், முப்பொழுதுகள், காலதேசங்கள், இரட்டைகள், முப்புடிகள், அறிவு, அறியாமை, இப்படி இந்த அகந்தை என்பது எப்படிப்பட்டது, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, அது எவ்வாறு தோன்றுகின்றது, எப்படி அது ஒரு சிற்றட கந்தியாக செயல்படுகின்றது, இப்படி இந்த அனாத்மாக்களை பற்றி ரொம்ப 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 விஸ்தாரமாக இவ்வளவு திருப்பாடல்களிலே பாட்டுக்கு பாட்டு எடுத்துரைத்தவர் இந்த 27வது பாடலிலே முதல் முறையாக நான் உதியாதுள்ள நிலை என்று அந்த பரமாத்ம வஸ்துவினுடைய அடிப்படை லட்சணத்தை நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். அதை மேலும் ஆழமாக கூறும் வகையில் இது ஏன் நாம் அதுவாய் உள்ள நிலை என்கிறார். இது இந்த அனாத்மாக்களை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லி வைத்தால்தான் ஆத்ம லட்சணம் பிடிபடும். ஆத்ம லட்சணம் பிடிபடும். சாக்ஷாத் சர்வேஸ்வரன் நிறைய அவர் அருளிய அந்த வேதாந்த நூல்களிலே அவர்கிட்ட தான் நிறைய வந்திருக்கு. அப்படி பார்த்தா மார்க்கண்டேயருக்கு நந்திகேஸ்வரர் சொன்னார், ஈஸ்வரன் வந்து பராசக்திக்கு சொன்னார், பராசக்தி வந்து மார்க்கண்டேயர், இது மாதிரி எவ்வளவோ எவ்வளவோ சொல்லுவார்கள். ஆனா ஆதி குருவாக நிறைய வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் சிவபெருமானிடமிருந்து தான் வந்திருக்கின்றன. அதுல அனாத்மாக்களை பற்றித்தான் முதலிலே அவர் பேசியிருக்கிறார். அது அவர் ஆதிசங்கர பகவத்பாதாளாக நம்முடைய மனித உரு எடுத்து நடவாடிய போதும் அந்த விவேக சூடாமணி ஒன்று போதும். அதுல இந்த சிஷ்யன் கேட்கிறது, பந்தமாவது யாது, அது எப்படி வந்தது, அதனுடைய லட்சணங்கள் என்ன, அதை நீக்கும் விதம் என்ன, அதை நீக்குவது எப்படி, மொத்தம் 7 கேள்விகளை கேட்கிறார். அந்த ஸ்ரீடம் முதலிலே ஆசைப்படுகின்ற விஷயம் ஆத்ம ஞானம் தான். ஆனால் குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கின்ற அந்த விவேக சூடாமணியிலே ஆதிசங்கர பகவத்பாதாள் முதலில் அனாத்மாவை பற்றி தான் நிறைய சொல்றார். அதே அந்த ஈஸ்வரத்துவம் அப்படியே பகவானுக்கு வந்திருக்கின்றது இந்த உள்ளது 40 நூலிலே. இல்லை என்றால் பாதிக்கு மேல முருகனார் முதல்லயே சொல்லிட்டார் 40 பாடல்கள் வேணும். நம்பர் ஆஃப் வெர்சஸ் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்டு. அவ்வளவு கடுமையான ஒரு கன்ஸ்டெயின்ட்ல அவர் பாதிக்கு மேல 20, 15, 10ன்னு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, 26 பாடல்கள் இந்த அனாத்மாவை ரொம்ப விஸ்தாரமாக சொல்லுகிறார் என்றால், அதை சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், அதற்கு காரணம் அவர் சாட்சாத் சர்வேஸ்வரனாக இருப்பதே, சாட்சாத் ஆதிசங்கர பகவத்பாதாளாக இருப்பதே, அதே தன்மை அவருக்கு, அதே அந்த டீச்சிங் மெத்தட் அதே அப்படியே இவருக்கும் அப்படியே வந்திருக்கின்றது. அவரால் அந்த மெத்தடாலஜி மாத்திக்க முடியல. ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்தா தான் மாணவர்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அப்பா நீ ஆத்மஸ்வரூபம் அப்பா அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. எது எது எல்லாம் ஆத்மா இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டால் ஆத்மா எது என்பது அப்புறமா சொல்லிக் கொடுக்கும் போதுதான் மனசுல பிடிபடும். இதை முழுமையாக உணர்ந்தவராக இருப்பதினாலே இந்த ஒரு வழிவகையை பகவான் கடைபிடித்திருக்கிறார்.
அந்த வழியில ஆத்மாவை பத்தி பேசுகின்ற முதல் பாடல் என்னும் ஒரு தனி சிறப்பு. அதை எடுத்த எடுப்பிலேயே முதல் வரியிலேயே முதல் வார்த்தையிலேயே நாதுதியாது உள்ள நிலை என்பதிலேயே ஆரம்பிப்பது ஒரு தனிப்பெரும் சிறப்பு இந்த பாடலுக்கு. இதுல அனாத்மாவை பத்தி அவ்வளோ விஸ்தாரமா சொல்றதுனால, அப்ப இது அனாத்மானா நம்ம இதை விட்டுட வேண்டாமா அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரும். இதை போய் யாராவது கெட்டியா பிடிச்சுட்டு இருப்பாளோ, இதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, அனர்த்தம் தான் விளைகின்றது, இதனால நம்மளுக்கு துன்பம் தான் என்றால், யாராவது அகந்தைய நான் விரும்புகிறேன்னு சொல்வாளா? அகந்தைய பத்தி தெரியாமல் இருக்கும்போது அது போடுகின்ற ஆட்டங்களுக்கெல்லாம் சம்மதப்படுவது, ஒருப்படுவது எல்லாம் இருக்கலாம். அதை பற்றி விவரங்கள் விஸ்தாரமா நல்லா தெரிஞ்சுட்ட அப்புறம் எனக்கு அகந்தை தான் பிடிக்கும்னு யாராவது சொல்வார்களா? அந்த சமயத்துல அதை அழித்து விட வேண்டும், அதை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதிப்பட அந்த எண்ணத்தை விதைத்து விட்டு, எண்ணத்தை விதைப்பது மட்டுமல்லாமல் அதை பலப்படுத்தி விட்டு இந்த அகந்தையை விட்டு விலக வேண்டும், இதை எப்படியாவது அகற்ற வேண்டும், இந்த எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல தூவி விட்டு, எந்த பக்கம் திரும்பினாலும் அகந்தைக்கு கொஞ்சம் ஒரு கன்செஷன் கொடுப்போமே அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பண்ணிவிட்டு 25வது பாடல்ல தேடினால் ஓட்டம் பிடிக்கும். அதை அகற்றுவதற்கு இது ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தடுப்பா. அது என்னன்னு பாரு. அது எப்படி பார்க்கணும்னா அகமுகப்பட்டு தானே தேட முடியும். அதனால அகமுகப்படு அப்படின்னு சென்ற பாடலிலே 26வது பாடலிலே யாது இது என்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர். தேடினால் ஓட்டம் பிடிக்கும் என்பதையே ஒரு பக்கத்துக்கு ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் போல மறுபக்கமாக இதை சொல்லி இந்த சர்வானர்த்தத்துக்கும் காரணமாகிய ஹேதுவான இந்த அகந்தையை அழிக்கும் உபாயங்களை கூறினார். இதை எப்படி அழிப்பது? இதனால நமக்கு தோன்றுகின்ற எண்ணம் என்னவென்றால், ஐ மே ஃபெயில் 1000 times. ஆனால் இந்த அகந்தையை அழிப்பதே என்னுடைய தலையாய கடமை. இதற்குத்தான் எனக்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணத்தை, இதுதான் என்னுடைய கடமையும் பொறுப்பும். இவ்வாறு அகந்தையற்று வாழ்வது என்பது என்னுடைய பிறப்புரிமை. அதுதான் என்னுடைய உண்மையான இயல்பு. இப்படியெல்லாம் அகந்தையை பற்றிய உண்மைகளை பெரிதும் பேசியவர், நமக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியவர். முதல்ல அந்த எண்ணம் வரணும். யூ cannot காம்ப்ரமைஸ். பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த எண்ணம் சர்வானத்துக்கும் அதுதான் ஹேதுவா, கடைசியில அதுதான் காரணமாகும். அந்த தெய்வ தாட்சண்யம் அகந்தைக்கு நாம் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக மேலும் சில உண்மைகளை சொல்றேன். அப்போ ஆத்மாவை பத்தி பேசினா தான் இதனுடைய சிறுமை தெரியும். அந்த செகண்ட் ஸ்டெப் அது. அதுல எடுத்த எடுப்பிலேயே முதல் வரியிலேயே ஆன்ம நிலை என்பது என்ன என்று விளக்குகிறார். நான் என்னும் இந்த அகங்காரம் நீங்கிய நிலையே ஆன்ம நிலை. அங்கே நான் உதியாது உள்ள நிலை. அங்கே நான் என்கின்ற அகந்தை உதிக்காது. அந்த நிலை நாம் என்றுமே ஆன்மாவாக இருக்கின்ற நிலை. அந்த உண்மை தெரியாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் அகந்தை தான். அது தோன்றுவதால் தான் உலகம், உயிர், இறைவன், இந்த ஜெகஜீவ ஈஸ்வரர்கள் அனைத்தும் எழுகின்றன. அவ்வாறு எழும்போது அவை முழுவதுமாக ஆன்மாவை கவித்து மூடுதல், முழுமையா மூடுகின்ற, சிறிது கூட கேப் கொடுக்காம. அப்போ ஆன்மா நம்மிடமிருந்து மறைக்கப்படுகின்றது, இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. அதை பத்தி விவரமே நம்மளுக்கு தெரியறது இல்ல. இதைத்தான் 26வது பாடல், அதுல அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் என்றார். அப்போ அந்த அகந்தையை எழாமல் செய்தால்
நாம் ஆன்மாவாக இருப்பது நமக்கு புலப்படும். இந்த ஆன்ம நிலை தான் பிரம்ம நிலை, முக்தி நிலை, மோட்ச நிலை, சகஜ நிலை, சகஜான்ம நிலை, கைவல்யம் இப்படியெல்லாம் சொல்லப்படுவது இதுதான். அதனால தான் அது நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை என்று அந்த பரமாத்ம வஸ்துவினுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை முதல்ல நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார், அறிமுகப்படுத்துகிறார். இதுல இன்னொன்னு பாருங்க, ஒரு மனிதன் மறுபடியும் மறுபடியும் நனவு, கனவு, உறக்கம் இந்த 3 அவஸ்தைகளில தான் மாறி மாறி உழல்கின்றான் இல்லையா? வேற எந்த நிலையில நம்ம இருக்கோம்? ஒண்ணு தூங்குறோம், தூக்கத்துல கனவு, தூக்கம் கலைஞ்சா விழிப்பு. இப்படித்தான் இருக்கு வாழ்க்கை. இது இந்த உடலின் சுபாவம். இந்த 3 நிலைகளிலும் அதுல உறக்கத்த விடுங்க. கனவு, நனவு இந்த 2 நிலைகள்ல அகந்தை எழுந்து ஆன்மாவை பொய்யாக்கி, நான் தான் உண்மை என்று தன்னை மெய்போல காட்டிக் கொள்கின்றது. உ தூக்கத்துல இந்த அகந்தையால செயல்பட முடிவதில்லை. அப்ப அகந்தை அங்க இல்லாத போகும்பொழுது, ஆன்மா விழித்துக் கொள்கின்றது. விழித்துக் கொள்கின்றதுன்றத விட, ஆன்மா அங்கே எஞ்சி நிற்கின்றது. ஆன்மா வந்து விழிப்பதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அந்த ஆன்ம நிலை இருப்பது எஞ்சி நிற்கின்றது. அது தள்ள முடியாமல். உறக்கத்துல உடலை, அதனால உலகை, மனதை எல்லாம் நம்ம தள்ளிவிட முடியாது. ஆனா எது தள்ள முடியாமல் ஒன்று மிஞ்சி நிற்கின்றது பார்த்தா, அதுதான் நம்முடைய உண்மையான சுபாவ நிலை. அது ஆனந்தம். அதனால ஆத்மா ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய உண்மையான இயல்பு இன்பமாகத்தான் இருக்கின்றது. இந்த உணர்வு நம்மிடையே மாசு கலப்பற்ற ஒரு நிர்மல, நிரஞ்சன, நிஷ்களங்க அந்த நிலை. நிரஞ்சன அதாவது குற்றமற்ற நிலை. அது ஆனந்தமா வெறும் வெற்று உணர்வாக இருக்கின்றது. அது ஆனந்தமாகத்தான் இருக்கின்றது. அது தூக்கத்திலே நமக்கு தெரிகின்றது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் பரம சத்தியமா தெரியுது. எனக்கு தெரியறது, இன்னொருத்தருக்கு தெரியலன்றதே இல்ல. எல்லாருக்கும் ஜாதி, மத, தேச, கால, ஆண், பெண், பணக்காரர், வறிய செல்வந்தர், வறிஞர், பண்டிதர், பாமரர், பரமன், ப ப ப ப ஆ பக்தன் இப்படி எல்லா விதமான வேறுபாடுகள் எல்லாம் நீக்கப்பட்டு, எதுவுமே இல்லாமல் அங்கே அந்த ஆனந்தம் ஒன்று மட்டும் பூரணமாக அனுபவிக்கப்படுகின்றது. இது அப்பொழுது அகந்தை இல்லை. அதே போல சிமிலர் இது முன்னாடியே பார்த்தோம் நம்ம. மூர்ச்சையான காலங்களிலே, ஆ மரணத்துல, இதுலெல்லாம் நமக்கு அகந்தை தெரிவதில்லை. இந்த 3 நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உறக்கம், மூர்ச்சை, மரணம். இதுல அகந்தை இல்லை. இதுல இந்த நிலை பகவான் என்ன சொல்றார், குருவாச்சி கோவில்ல சொல்லியிருக்கார். நெறைய இடத்துலயும் சொல்லியிருக்கார். அகந்தை இல்லாத உறக்க நிலை மனோலயம் ஆகும். அங்கே மனோ நாசம் ஏற்படுவதில்லை. அதனால தான் அந்த மனம் லயப்பட்டு விடுவதனாலே, ஒடுங்கி இருப்பதினாலே, செயலற்று இருப்பதினாலே, விழிப்பு நிலையில எவ்வளோ நேரம் செயலற்று போய்விட்டதோ, அவ்வளவு முழு வேகத்தோடு வித் ஃபுல் ஃபோர்ஸ் அது செயல்படுகின்றது. விழிப்பு நிலையிலும் அவ்வாறு அந்த அகந்தை செயல்பட ஒட்டாமல் நாம் பார்த்துக்கணும்னா, அகந்தை நாசம் தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அகந்தை லயம் அல்ல. இந்த நனவு, கனவு இந்த நிலைகள் எல்லாருமே இதெல்லாம் சம்சாரம். அதுதான் சம்சாரம்னு சம்சாரம்னு முன்ன. ஆனால் இந்த உறக்கத்துல நனவு, கனவு நிலையில அப்படி சம்சார பந்தமா இருக்கு.
ஆனா உறக்கத்துல ரொம்ப கரெக்ட்டா திங்க் பண்ணி பார்த்தா, நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருக்கிறோம் அகந்தையிலிருந்து. அகந்தையினுடைய ஆதிக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டவர்களாக இருக்கிறோம். அந்த கேவலான்மாவாக, கேவலம் பிரத்யக் ஆன்மாவாக, அந்த உணர்வாக ஆன்மான்றத விடுங்க. அந்த அந்த உணர்வாக இருக்கிறோம். வேதம் சொல்றது இல்லையா? பிரக்ஞானம் பிரம்மா. த கான்ஷியஸ்னஸ் இஸ் பிரம்மம். பேர் உணர்வே பிரம்மம். அந்த உணர்வா நம்ம இருக்கிறது நம்மளுக்கு துல்லியமா தெரியறது. ஆனா, அது நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரம் அல்ல என்றாலும் கூட, நம்ம உண்மையான ஆன்ம நிலை எப்படி இருக்கும்? ஆன்மா இருக்கட்டும். ஆன்மான்னு சொன்னா ஏதோ பு பு 3 ஆப்ஜெக்ட்ட சொல்ற மாரி இருக்கு. பகவான் வந்து அதனால தானே உள்ளதுன்றார். இந்த உள்ளது நமக்கு உள்ளே இருக்கின்ற உள்ளது நம்முடைய உண்மை சுபாவம் எப்படி இருக்கும் என்று நமக்கு ஓரளவு தெரிகின்றது தூக்கத்துல. இத இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே உண்டு. நீங்க அந்த கேள்விய நீங்கலாம் கேட்டீங்களா? கேட்டுருக்கீங்களா? எப்பவாவது உங்க வாழ்க்கையில? அது தெரியல. நான் வந்து கேட்டுருக்கேன் ஒரு காலத்துல. இந்த விழிப்பு நிலை வந்து முழுக்க முழுக்க அறிவுபூர்வமானது, அறிவுமயமானது. உறக்க நிலையோ முழுக்க முழுக்க அஞ்ஞானத்திலே மூழ்கி இருப்பது. அப்படின்றது தான் ஜெனரலா பொதுவான கருத்து. எனக்கு என்ன டவுட்ன்னா, அறிவு தான் நமக்கு சக்தியை குடுக்கும். அறியாமை பலகீனத்த தான் குடுக்கும். பலத்த குடுக்காது. இங்க நம்ம அனுபவம் முழுமையான அறியாமையில, அஞ்ஞானத்துல நாம் சக்தியை பெறுகிறோம். இன்னும் கேட்டா விழிப்பு நிலையிலே நாம் இழந்த சக்தியை உ உறக்க நிலையிலே நாம் மீண்டும் பெறுகிறோம். ஆனா அறிவுபூர்வமாக இருப்பது என்று சொல்லப்படுகின்ற இந்த விழிப்பு நிலையில நமது சக்தி தூக்கத்துல நமக்கு கிடைச்ச சக்திய எல்லாம் விரயம் பண்றோம். நீங்களே நெனச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு டேங்க் இருக்கு. அத ஃபில் அப் பண்றதுக்கு ஒரு பைப் வழியா அது அந்த பைப்ல இன்லெட்ட விடுறோம். அப்போ நீங்க ஒரு டேப்ப கீழ ஓப்பன் பண்ணி வுட்டா, அது எப்போ ரொம்பும்? எப்போ அது ஃபில் அப் ஆகும்? அப்படித்தான் ஆயிக்கொண்டிருக்கின்றது. உறக்கத்துல நாம் பெறுகின்ற சக்திய விழிப்பு நிலையில ஒரு டேப் இல்ல, 5 டேப்ல போறது. ஐம்புலன்களின் மூலமாக நாம் செலவு செய்கிறோம். அப்போ கண்டிப்பா அது ஃபில் அப்பே ஆகாது. ஏன் இது நடக்கின்றது? பகவானுடைய தத்துவங்கள் புரிஞ்ச அப்புறம் தான் இதுக்கு விடை கிடைத்தது. நம்ம சாதாரண ஒருத்தர கேளுங்களேன், நீங்க யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ. அப்ப தூக்கத்துல நமக்கு சக்தியை பெறுகிறோம். அதுவோ அஞ்ஞானம், அறியாமை, அஞ்ஞான இருள். ஆனா விழிப்பு நிலையோ ஒளி, அறிவுமயமானது. அறிவு வந்து பலத்த குடுக்கணும். ஞானம் பரம்பலம் வேதம் சொல்றது. நாலெட்ஜ் இஸ் பவர். இங்க நாலெட்ஜ் இஸ் டோட்டலி மேக்கிங் அஸ் லூசிங் அவர் பவர். ஏன் அப்படின்னா 100% சொல்றேன். நாட் 99% எல்லாருமே முழிப்பா. ஆனா நீங்களோ, நானோ அதுக்கு முழிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், விழிப்பு நிலையிலே இந்த அகந்தை மிக வேகமாக செயல்படுவதனாலே சக்தி விரயமாகின்றது. உறக்கத்திலும் முழுமையான அஞ்ஞானத்திலே இருந்தாலும் இந்த அகந்தையினுடைய செயல்பாடு முழுவதுமாக தடுக்கப்படுகிறது. ஆல் த டேப்ஸ் ஆர் குளோஸ்ட். சக்தி உள்ள வரும்போது நல்லா ஃபில் அப் ஆயிட்டு அந்த சந்தோஷம் அளவுக்கு மீறி போறது தூக்கத்துல. ரொம்ப ஆனந்தமயமா இருக்கு. இதுதான் ரீசன். அப்ப என்ன தெரியுறது? அடுத்த ஸ்டெப்பு நம்ம விழிப்பு நிலையில நம்ம அறிவுமயமானதுன்னு இவ்வளவு நாள் நெனச்சது தப்பு. நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். விழிப்பு நிலையில எப்படிப்பட்ட அறிவியல் விஞ்ஞானங்களை நாம் கற்றுக்கொண்டாலும், அதிலே முன்னேறினாலும், ராக்கெட்ட விட்டாலும், அணுகுண்டு தயாரித்தாலும், என்ன பண்ணாலும்
அத்தனையும் அறியாமைதான். விழிப்பு நிலையில அறிவு என்று நாம் நினைப்பதுதான் அறியாமை. இது புரிகிறது. ஆனால் உறக்கத்திலே அகந்தை இல்லாமல் இருப்பது நம்ம கையில இல்ல. தன்னிச்சையா நடக்கிறது. அப்ப விழிப்பு நிலையில நாம் கான்ஷியஸா அத அந்த அகந்தையை செயல்பட விடாமல் அகற்றிவிட்டால், தூக்கத்திலே நாம் அனுபவிக்கின்ற அந்த உணர்வை விழிப்பு நிலையிலேயும் நாம் அந்த இன்ப உணர்வு நமக்கு பரிபூரணமாக ஏன்னா இந்த 5 டேப்பும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இங்க தான் இந்த மனோலயம், மனோலாசம் கான்செப்ட் வருது. உறக்கத்துல மனோலயம் தான் இருக்கு. மனோநாசம் இல்லாதனால அது மறுபடியும் உயிர் துடிப்போடு விழிப்பு நிலையில செயல்படுறது. மனோ நாசம் செய்து விட்டால் விழிப்பு நிலையிலேயும் அகந்தை செயல்பட முடியாது. இந்த மனோநாசம் தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அகந்தை நாசம் எய்தப்பட வேண்டும். இதற்கு பகவானுடைய ஒரு மாபெரும் நமக்கு அவர் நிகழ்த்தியுள்ள ஒரு அற்புதம். அவர் சொல்கிற அந்த உபதேசத்தை நான் யார் விசாரத்தை பயில ரொம்ப ஒண்ணும் பெருசா PhD எல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் புரியுன்றதெல்லாம் இல்ல. யாருக்கு ஒண்ணா புரியும். ஒரு 19 ப்ராபப்லி ஸ்டூடண்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த காலேஜுக்குன்னு வரும்போது அந்த மாணவர்கள் 18 வயது மாணவர்கள் நான்லாம் இத கத்துக் குடுக்கும்போது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய ஃபீட்பேக்ல பார்க்கும்போது தெளிவா இருக்காங்க. இத நாங்க ட்ரை பண்றோம்ன்றாங்க. அப்பதான் நான் பகவானுடைய வ வ வழிமுறை அந்த நான் யார் விசாரத்தினுடைய எளிமையை, அதாவது அத பிராக்டிஸ் பண்றதுக்கு அத புரிஞ்சிக்க முடியல. அதனால நாங்க பிராக்டிஸ் பண்ணலன்னு யாருமே சொல்றதில்ல. எங்களுக்கு அது புரியறது என்னன்னா, பிராக்டிஸ் பண்றது தான் கஷ்டமா இருக்குன்றான். தட் இஸ் ஆப்வியஸ். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வாசனாஸ். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சின்சியாரிட்டி டூ பகவான். சின்சியாரிட்டி டூ யுவர் செல்ஃப். யூ கான்ட் இதுல என்ன நீங்க கத்துப்பீங்கன்னா, யூ கான்ட் அஃபோர்ட் டூ சீட் யுவர் செல்ஃப். 100 வாட்டி சீட் பண்ணிக்கலாம். யூ ஆர் நாட் ஆன்சரபிள் டூ எனிபடி எல்ஸ். இதெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். பகவான் நிகழ்த்திய இந்த ஆன்மீக உலகத்துல இப்படி ஒரு மெத்தட் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த உள்ளத நாற்பத கிரியேட் பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியா எந்த அளவு இந்த பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அமைதியையும் சாந்தியையும் நாம் அனுபவிக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமா மேல மேலதான் போகுமே தவிர குறைதல் என்பது என்றுமே இல்லை. அதனாலதான் பகவான் சப்ரேஸ்டார் நாராயணருக்கு சொன்னார். இத முதல்லயே நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நினைக்கிறேன். அவர் என்னால இது விசாரம் பண்றது இவ்வளோ டஃப்பா இருக்கேன்னு கஷ்டப்பட்டப்ப அவருடைய சின்சியாரிட்டியை புரிஞ்சிரு பகவான். உனக்கு தான் உள்ளது நாற்பது மனப்பாடமா தெரியுமே. அதான் அதையும் சொல்லிட்டே இருங்களேன். அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி. அது அது அதுவே உங்களுக்கு அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருமே. சொல்லு பதறாயிடும். நெல்லு அனுபவமாயிடும். இப்படி இந்த ஒரு அகந்தை நாசத்தை தான் நாம் நாட வேண்டும். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, இது 2 விழிப்பு நிலையிலே நடைபெற வேண்டும். நான் உதிக்கும் தானமதை நாடாமல் அடுத்து சொல்ற நான் உதியா தன்னிழப்பை சார்வதேவன். இப்போ அகந்தை நாசத்திற்கு ஒரு வழி காமிக்கிறார். கவனத்தை அகமுகப்படுத்தி உள்ள பொருளாக எப்போதும் நம் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கின்ற இந்த ஆன்மாவின் மீது திருப்புவதுதான் அகந்தை நாசத்திற்கு வழி வகுக்கும். அவ்வாறு அந்த ஆன்மாவை நாடாத வரை இந்த அகந்தை எழுந்து சதா பேயாட்டம் ஆடிக்கொண்டுதான் இருக்கும். அதை நாம் தடுக்க முடியாது. அவ்வாறு ஆன்மாவை நாடுவதே
அகந்தை நாசம் என்னும் தன்னிடப்பை சாதித்துக் கொடுக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம அகம் திரும்பினால், அகமுகப்பட்டால், அவ்வாறு நமக்கு உள்ளே இருக்கின்ற உள்ள பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னதான் இருக்கு உள்ள அப்படின்னு உள்ளே அகமுகப்பட்டு போவதே ஒரு காலகட்டத்தில் அப்படியே தன்னுடைய அந்த தன்னிழப்பை அது சாதித்து கொடுக்கும். உண்மையில் நான் யார் விசாரத்தின் மூலமாக, இந்த அபியாசத்தின் மூலமாக அகந்தை எழுச்சியை புறமுகப்படாமல் சதா தடுத்து கொண்டிருப்பதே அகந்தை நாசத்தில் போய் முடியும். நீங்க அகந்திரும்பல் இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா அகந்திரும்பல் நடக்கும். அதை கான்சியஸா நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்லது. அகந்தையை புறமுகப்படாமல் தடுத்துக்கொண்டே இருந்தால் அதுவே அகந்தை நாசத்திற்கு வழி கோலும். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு இட் ஃபாலோ. தட் இஸ் சம்திங் இனோவேட்டபிள். அப்படி ஒரு மெத்தட் பகவான் ரொம்ப ஃபுல் ப்ரூஃபா வச்சிருக்கார். ஒன்லி திங் இஸ் வி மஸ்ட் ஹேவ் ஃபெய்த். இது எப்ப ஃபெய்த் வரும்னா, அதனால நம்ம ஒரு அமைதியை ஒரு 5 நிமிஷம்ன்றது ரொம்ப பெரிய டைம். முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் அபவுட் 15 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ். எண்ணங்கள் இல்லாம பார்த்துக்கிறது. எண்ணங்கள் வரும்போது சும்மா நான் யார் நான் யாருன்னு கேட்கிற விஷயம் இல்லை இது. என் மனதை அமைதிப்படுத்துதல். அதனால தான் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் இஸ் காட். திஸ் ஐ ஆம் தட் ஐ ஆம் இஸ் காட். அதுக்கு யூ ஹாவ் டு ஸ்டில் யுவர் மைண்ட். எண்ணங்கள் குறையணும். அதனால தான் கேட்கிறார், நான் உதிக்கும் தானமதை நாடாமல் தன்னிழப்பை சார்வதேவன். இப்போது அகந்தை எண்ணங்களை புறமுகப்படுத்துவதிலிருந்து தடுப்பதே அகந்திரும்பலுக்கு உதவி செய்யும். அவ்வாறு அகந்திரும்பலே அகந்தை நாசத்திற்கு வழிகோலும். அவ்வாறு அகந்தை நாசமாவதே தன்னிழப்பு. அதத்தான் இங்க நான் உதிக்கும் தானமதை நாடாமல், நமக்கு உள்ள பொருள் இருக்கு, அதை நாடாமல் தன்னிழப்பை சார்வதேவன். தன்னிழப்பை எப்படி நாம் சார முடியும், அதாவது எப்படி சாதிக்க முடியும்? இதுல நான் உதிக்கும் தானமதை நாடாமல் அப்படின்னு சொல்றதுனாலேயே இன்னொரு பொருள், அதுதான் சிறந்த வழி, வேற வழி இல்லப்பான்னு அர்த்தம். நான் உதிக்கும் தானத்தை நாம் அகமுகப்பட்டு நாட வேண்டும். நாடாமல் சொல்றதுனாலேயே அதற்கு மிஞ்சி ஒரு சிறந்த வழி இல்லை. அதை நாடுவதுதான் சிறந்த வழி. அதை இன்னும் வலியுறுத்தி சொல்வதற்கு தன்னிடப்பை சார்வதேவன். அதனால அதுதான் சிறந்த வழி என்று மேலும் தேற்றப்பட கூறுகிறார். இன்னும் வலியுறுத்தி சொல்றது. அப்புறம் அவ்வாறு தன்னிடப்பை சாராமல் தானதுவாம் தன்னிலையில் நிற்பதேவன் சாற்று. கடைசி வரி. இதுல தன்னிலையில் நிற்பதேவன் சாற்றுன நீயே சொல்லுன்றது. முதல்ல என்ன சொன்னார் நினைச்சு பாருங்க. நான் உதியாதுள்ள நிலை. அடுத்து உடனே நாம் அதுவாய் உள்ள நிலை. அதுன்ற ஆன்மாவை அதுன்ற. இந்த தன்னிழப்பை பத்தி எல்லாம் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் என்ன நம்மளுக்கு சொல்ற, தன்னிலையில் நிற்பதேவன் சாற்று. தன்னிழப்பை சார்வதேவன் சாராமல், தன்னிழப்பை நீ சாதிக்காமல் தான் அதுவாம். அங்க நாம் அதுவாய் என்பதை இங்க தான் அதுவாம் ரெண்டு ஒண்ணுதான் சொல்லி, அந்த நாம் அதுவாய் உள்ள நிலை என்ன நிலைன்னா தன்னிலைன்னு. தன்னிலை என்பது அவ்வளவு பொருள் பொழிந்த ஒரு வார்த்தை. தன்னிலையில் நிற்பதவன் சாற்று. இங்க ஆன்மா இல்ல, கைவல்யம் இல்ல, பிரம்மம் இல்ல, சமாதி இல்ல. தன்னிலை நம்முடைய உண்மையான நிலை. இது நமக்கு உள்ள போக போக அந்த தன்னிலை எது? இந்த தன்னிலை என்பதுதான் சமஸ்கிருத சொல் பார்த்தா சகஜ நிலை.
சகஜான்ம நிலை, சகஜ சமாதி, சகஜ நிஷ்டை, இது எல்லாம் இந்த தன்னிலை தான். இந்த தன்னிலையை ஆன்ம நிலை, முக்தி நிலை, மோட்ச நிலைன்னு அதுக்கு அந்நியமா ஏதோ ஒன்று இருப்பதை போல சுட்டி காட்டுவது கூட இரண்டாம் பட்சம்தான். அப்படி இந்த ஒரு 10, 15 செகண்ட் எண்ணங்கள் இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு எண்ணம் வருது. அது யாருக்குன்னு பார்க்குறோம். அது புறமுகப்படுவதை தடுக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் என்கிட்ட, எனக்கு இந்த பகவானுடைய விசாரம் எப்படி எனக்கு உபயோகமா இருக்குதுன்னா, எனக்கு உள்ள ஒரு பொறாமைன்ற குணம் ஒண்ணு இருந்தது. எனக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் இருந்து, அவன் ஒரு கார் நல்ல கார் வாங்கினான். என் கார் அதோட மட்டமா இருந்தா, ஒரு பொறாம வந்துடுறது. அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அவனுக்கு கிடைக்கட்டும், நன்னாவே கிடைக்கட்டும், பெருசா நல்லதா கிடைக்கட்டும். எனக்கும் கிடைச்சா போரும். எனக்கு இல்லாம அவனுக்கு மட்டும் இருக்குன்னா, ஒரு ஜெலஸ் ஃபீலிங் வருது. அப்படி ஒரு இது. இன்னொன்னு, நம்மளது எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்துடுத்தேன்னு ஒரு பொறாம. இந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த நான் யார் பயிற்சி பண்ண இந்த பொறாமைன்ற குணம் கொஞ்சம் குறையறத நான் பார்த்தேன். எப்படி குறைஞ்சது பாருங்க. இல்ல எவ்வளவுதான் வசதியா அவன் கார் வாங்கிக்கிட்டோம், எவ்வளவுதான் பெருசா வீடு கட்டிக்கிட்டோம். நாம் நமக்கு உள்ளே எண்ணங்களை அகற்றுவதிலே குறியாக இருக்கும் பொழுது, அதிலே கிடைக்கின்ற சந்தோஷம் அவனுக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப இதுவும் பொறாம தானப்பா! அப்படி இல்ல ஸ்ரீராம்ஜி. எனக்கு பொறாமை என்பதை விட்டு முழு அளவிலே நான் வெளிய வந்ததுக்கு காரணம், எனக்கு உள்ளே இந்த அமைதி பெருகிக் கொண்டே போனது. அது இந்த பொறாமை, பேராசை இந்த மாரியான குணங்களை எல்லாம் அப்படியே சாப்பிட்டு விடுறது. அந்த பொறாமைன்றது நம்பளா இப்படி மாறிட்டோம். இப்ப இந்த பொறாம நம்மள டச் பண்ண மாட்டேன்றது. வா என்று அழைத்தாலும் வருவதில்லை. அவ்வளோ ஒரு அமைதியையும், சாந்தியும் எனக்கு உள்ளே நானு எண்ணங்களை நீக்க நீக்க அப்படி ஒரு திட வைராக்கியம் உள்ளே ஏற்படுகின்றது. இதுல இப்படி கொச்ச கொச்சமா அந்த ஆன்மா அனுபவத்தையே அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலையில நான் தான் அவருக்கு சொன்னேன். அந்த நிலையில இந்த சாதாரண கார் வாங்குறதும், வீடு வாங்குறதும் பார்த்து பொறாமப்படுறதே போயிடுதுன்னு ஆச்சரியப்படுறியே! அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு மகா வாக்கியத்த உனக்கு சொன்னா, அந்த நிலையில தான் அந்த தன்னிலையில தானே நானே இருக்கேன். அதாவது தமிழ் மொழி தெரிஞ்சவாளுக்கு வடமொழி தெரியலன்னா, பகவானுடைய உபதேசங்கள் ஒரு வரப்பிரசாதம். அப்படி வடமொழி தான் சமஸ்கிருதம் தான் தெரியும், தமிழ் தெரியல அப்படின்னா, 1000 சொன்னாலும் அது குச்சம் ஒரு 2ஆம் பட்சம் தான். ஏன்னா, அகம் பிரம்மாஸ்மின்றத தியானம் பண்ணா பிரம்மமாயிடலாம். நான், நான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் அது அங்கே கொண்டு போய் விட்டுவிடும்ன்றார் பகவான். நான், அகமகம், அகமகம் அ ஸ்மரணம். அகமக ஸ்புரணத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். எல்லாம் சொல்றார். ஆனா இந்த தன்னிலை, ஏதோ ஆன்மா நிலை, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்ம நிலை இதெல்லாம் விட ஒருவன் பிரம்மமாகி விட்டால், ஆன்மானுபூதி அடைந்து விட்டால், அப்ப அகம் பிரம்மாஸ்மி, தத்துவம் அசி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். தத் அது துவம் நீ அசி இருக்க நீ அதுவாக இருக்கிறாய்
இந்த உடலோ மனமாகவோ இல்லை. அயம் ஆத்மா பிரம்மா, அயம் இந்த ஆத்மா ஜீவாத்மா பிரம்மம். இங்க ஆத்மான்றது அந்த ஜீவாத்மா, ஜீவான்மா, பிரக்ஞானம் பிரம்மா. இந்த மாதிரி மகா வாக்கியங்கள் கூட அந்த அனுபூதி நிலையில அர்த்தமற்று போகும். இவையெல்லாம் அந்த நிலையை விவரிப்பன. ஞானியோ அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அதான் அதை நம்ம அபியாச காலத்துல அனுபவ வார்த்தைகளை அபியாச காலத்துல அதை உட்காந்து அபியாசம் பண்ணிட்டு இருந்தா கொண்டு போய் சேர்க்கணும். அது சுத்து வழி. அனுபவ நிலையை விவரிக்கின்ற அவ மகா வாக்கிய விசாரம்னு சொல்வா. இந்த நாளும் மகா வாக்கியங்கள்னு கருதப்படுவன. அவை கூட அபியாச காலத்துல அனுபவ கூற்று அஜாதத்துல இருந்துட்டு நீங்க அகந்தையை பத்தி இருக்கிறவனுக்கு எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன புரியும்? அப்படியாது. அபியாச காலத்துல எது அபியாசம் பண்றதுக்கு உதவியா இருக்கின்ற அந்த விசாரம் தான் நமக்கு பயன்படும். அப்படி பார்த்தா மகா வாக்கிய விசாரங்கள் கூட, மகா வாக்கிய விசாரம் கூட இந்த நான் யார் விசாரத்துக்கு 2ஆம் பட்சம் ஆயிடும். ஏனென்றால் இந்த நான் யார் விசாரம் அபியாச கால விசாரம். அந்த அகம் பிரம்மாஸ்மி முதலான தத்துவமசி இவைகளெல்லாம் அனுபவ வார்த்தைகள் அபியாசிக்கப்படுகின்றன. அதுக்கு எப்படி பார்த்தாலும் அது 2ஆம் பட்சமா தான் இருக்கும். இன்னொரு விதமா இதை சொன்னா இந்த அகம் பிரம்மாஸ்மின்றது மெயினா சொல்லிக்கிறேன். இது நாளைக்கும் ஒரு வாட்டியும் சொல்ல வேண்டாம். அகம் பிரம்மாஸ்மின்றது பாசிட்டிவ் தியானம். நான் யார் என்பது ஆக்டிவ் தியானம். நான் யார் என்பதிலே உங்களுக்கு களைப்பு ஏற்படாது. அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணியிருந்தா ஒரு களைப்பு ஏற்படும். ஆகவே இந்த தன்னிலையிலே நாம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் இந்த நான் யார் விசாரம் ரொம்ப ரொம்ப வசதியானதுன்னு பார்த்தோம். அப்படி தன்னிலையிலே நிலைக்க இந்த அகந்தை எழாமல் ஸ்திரமா அகந்தையற்ற நிலையிலே நிலை பெற வேண்டும். அங்கே நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு தற்கவனம் அல்லது தன்னாட்டம் அல்லது தன்னாராய்ச்சி இது வேண்டும். அதற்கு நான் யார் விசாரம் இந்த அகந்தை நாசம் எய்தப்படுகின்ற வரையிலே விடாப்பிடியாக பிடிக்க வேண்டும். அது நமக்கு நிலைத்து நிற்க வேண்டும். இந்த அகந்தை நாசமே தன்னிழப்பு என்பதனாலே நான் முதியா தன்னிழப்பை சார்வதெவன் சாராமல் நாம் அதுவாய் நிற்பதவன் சாற்று என்கிறார். நான் முதியாத இந்த தன்னிழப்பை எப்படி சார்ப முடியும்? அப்படி அந்த தன்னிழப்பை நீங்கள் சாரவில்லை என்றால் நாம் அதுவாக இருக்கின்ற தன்னிலையில் தன்னிலைனே சொல்லுகிறார். நிற்பதவன் சாற்று எப்படி இருக்க முடியும்? ஆகவே தன்னிழப்பாகிய அந்த அகந்தை நாசம் நிகழ்ந்தவுடன் நாம் அதுவாகி விடுவோம். தன்னிலையிலே இருப்போம். அதாவது ஆன்மாவாக எஞ்சி இருப்போம். அதுவே நம்முடைய உண்மையான நிலை, தன்னிலை. இத நான் யார் நான் யார் என்ற அருண்மொழி தொகுப்புல பகவான் வச்சன நடையில சொல்றார். நானார் எனும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும். விசாரணைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். நானார் எனும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணஞ்சுடு தடி போல முடிவில் தானும் அழியும். இன்னொரு இடத்துல அதே நான் யார் மனம் அடங்குவதற்கு விசாரணையை தவிர வேறு உபாயங்கள் இல்லை. மற்ற உபாயங்களினால் அடக்கினால் மனம் அடங்கினார் போல் இருந்து மறுபடியும் கிளம்பிவிடும். பிராணாயாமத்தாலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கி இருக்கும் வரையில் மனமும் அடங்கி இருந்து பிராணன் வெளிப்படும் பொழுது வாசனை வயத்தால் தானும் அலையும். ஆகையால் பிராணாயாமம் மனதை அடக்க சகாயமாகுமே அன்றி மனோ நாசம் செய்யாது. மனதை அடக்கன்னா மனோ லயப்படுத்த. கடைசியா சொல்றார், தான் எழுந்தால் சகலமும் எழும், தான் அடங்கினால் சகலமும் அடங்கும். இங்க தான் என்பது அகந்தையை சொல்றார். தான் எழுந்தால் இந்த நான் என்னும் அகந்தை எழுந்தால் சகலமும் எழும். இந்த அகந்தை இன்றேல்
இன்று அனைத்தும் தான் அடங்கினால் சகலமும் அடங்கும். அடுத்த வார்த்தை என்ன சொல்ற? தன்னை அடக்கிக் கொண்டிருந்தால் எங்கேயும் இருக்கலாம். அதாவது தன்னை என்பது இங்க சொல்றதெல்லாம் அகந்தைய. இந்த அகந்தையை நாம் அடக்குதல், மனோ நாசம் செய்தல், இதை செஞ்சுட்டா அடக்கி கொண்டிருந்தால்னா கண்டினியூஸா அடக்கிறதுன்றது மனோ நாசம் தான். அப்படி பண்ணிட்டா எங்கேயும் இருக்கலாம். நீங்கள் செல்வத்திலும் இருக்கலாம், ஏழ்மையிலும் இருக்கலாம், நீங்கள் பண்டிதராக சகசாஸ்திர பண்டிதராகவும் இருக்கலாம், ஒன்றும் அறியாத பாமரனாகவும் இருக்கலாம், கிரகஸ்தாசிரமியாக இல்லறத்திலே இருக்கலாம், அல்லது சந்நியாசம் மேற்கொண்டு சந்நியாசி துறவியாக இருக்கலாம், ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டும் இருக்கலாம், இல்ல வீட்டுல ஓய்வெடுத்து கொண்டும் இருக்கலாம். எப்படி சொல்றார் பாருங்க. பகவான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். தன்னை அடக்கி கொண்டிருந்தால் எங்கும் இருக்கலாம். இது விசாரணையினுடைய மகத்துவம். தன்னை அடக்குவதற்கு விசாரம், இந்த நான் யார் விசாரம் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றிய ஒரு இன்டலெக்சுவல் அறிவே கொஞ்சமா அனுபவ அறிவு உள்ளவராக நம்மை மாற்றும். இட் பிகம்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம். அதுலயும் இந்த விரக்தி, வைராக்கியம் என்பதெல்லாம் போக போக அதிகமா போயிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் சொன்னவர் பாடல் 28ல அடுத்த பாடல்ல இன்னும் விஸ்தாரமா சொல்றாரு இந்த அகந்தைய பத்தி. அதாவது அகந்தைய பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அகந்தையை எப்படி ஆராய்ச்சி செய்வது, அகந்தையை எப்படி அழிப்பது, how to tackle this, how to get started. அதுல இருந்து ஒரு கட்டமா அடுத்த கட்டத்துக்கு நம்மை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறார். பாடல் 28. எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி மூழ்குதல் போல் கூர்ந்த மரியால் பேச்சு மூச்சடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி. அதாவது சென்ற பாட்டுல என்ன சொன்னார்? தன்னிலையில் நிற்பதவன் சாற்று. அதாவது தன்னிலையில் நிற்பதே தலையாயது அப்படின்னு சொல்றார். இத 2வது பாட்டிலையும் சொல்லியிருக்கார். யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் என்றும் மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. அங்க தன்னிலைன்றது அப்பவே நமக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் அந்த வார்த்தையை. அதை இப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இன்னொன்று பாடல் 3ல கூட நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். அதுவும் அந்த தன்னிலை தான். நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். பாடல் 21ல தன்னைத்தான் காணல், அதாவது தன் நிலையில் தான் சுழித்திருத்தல், தன்னைத்தான் காணல், தலைவன் தன்னை காணல், அங்கேயும் தன்னிலையை குறித்தார். நடுவுல ஒரு பாட்டு 14வது பாடல். தன்மை உண்டே முன்னிலை படற்கைகள் தாம் உளவாம் தன்மையின் உண்மையினை தானாய்ந்து தன்மையரின் முன்னிலை படற்கைகள் முடிவுற்று இங்கதான் ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலைமை தான். தன் நிலைமை அப்படின்றது அங்க தன்னிலை அப்படின்றதுக்கு தன்னிலைமை அப்படின்ற ரெண்டு ஒண்ணுதான். இப்படி இந்த தன்னிலையை அடைவதற்கு உதவும் இந்த நான் யார் விசாரத்தை இன்னும் மேலும் விரித்திருக்கிறார் இந்த பாடலில். இங்கே இவர் சொல்றது பின்ன 2 வரிகளை முதல்ல எடுத்துப்போம். ஏன்னா முன்னிரண்டு வரிகள் ஒரு உபமானம். எழும்பும் அகந்தையை நீரில் விழுந்த பொருளை காண வேண்டி மூழ்குதல் போல்ன்றது கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறாப்புல அப்படி சொல்றது அர்த்தம். அது
அது உபமானம். உபமேயத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகவே பின்னிரண்டு வரிகள்ல கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும் அறி சொல்றாரு இல்லையா? இதுல இந்த பேச்சு மூச்சடக்கின்றதுனால உடனே பிராணாயாமத்தை பகவான் பரிந்துரைக்கிறார், ரெக்கமெண்ட் பண்றாருன்னு ஆரம்பிச்சிடுறார். அப்படி இல்லை. பேச்சு மூச்சு கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அங்கே அகந்திரும்பல், அகமுகப்படுதல், புறமுகப்படுதலை தவிர்க்க வேண்டும். இந்த அகமுகப்படுதல் என்பது கூர்ந்தமதியால் நடக்க வேண்டும். கூர்ந்தமதியால் உள்ளே ஆழ்ந்து அகமுகப்படல் வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த பாட்டுக்கு வரேன். அதாவது கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும் அறிந்தார் இல்லையா? இந்த கூர்ந்தமதியால் 3 விஷயம் சொல்றாரு. பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு 1, உள்ளே ஆழ்ந்து 2, அறிதல் அறிய வேண்டும் 3. இந்த 3த்துக்கு நம்ம கூர்ந்தமதியை கூட்டிக்கணும். இதுதான் தமிழ் இலக்கணம். திருப்பி திருப்பி ஒரு இடத்துலயும் அதை போடணுன்ற அவசியம் இல்லை. அதை தான் பகவான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சை அடக்கணும் 1, கூர்ந்தமதியால் உள்ளே ஆழ்ந்து போகணும் 2, 3வது கூர்ந்தமதியால் அறிய வேண்டும். இந்த பரமாத்ம வஸ்துவை நமக்கு உள்ளே இருக்கின்ற உள்ள பொருளை உணர வேண்டும். திஸ் இஸ் த ப்ராசஸ் பண்றார். முதல்ல மெத்தடாலஜி சொன்னார், இங்க இந்த ப்ராசஸ்னா என்னன்னு கத்துக் கொடுக்கிறார். முதலாவது இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமே. முதல்ல பேச்சு மூச்சடக்குதல் என்பது மௌன விரதம் கிடையாது. மௌன விரதம் பூண்டு பேச்சை அடக்குதல் அது மட்டுமே அகமுகப்படுதல் ஆகாது. அதுபோல பேச்சு மூச்சு அடங்குறான்ட்டு பிராணாயாமம் மட்டும் எவ்வளவு கிளியரா இருக்கு. இதெல்லாம் பிராணாயாமத்தை பகவான் எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்றாருன்னா, டிஸ்கரேஜ் பண்ணல, அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்ன்ற. பிராணாயாமத்துல மைண்ட் போயிடுச்சுன்னா பிராணாயாமம் எவ்வளவு பண்றோம், அது எவ்வளவு நேரம் அப்படியே மனசை அடக்கிறோம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இப்ப சங்கீதத்துல இன்ட்ரெஸ்ட் போயிடும், சங்கீதத்திலேயே போயிடும். அதான் சங்கீதம் எதுக்கு இருக்கு? உள்ள இருக்கிற ஆத்மாவை அறியறதுக்கு. யாக பிரம்மத்துக்கோ முத்துசாமி தீட்சிதர் வாழ்க்கோ சாமா சாஸ்திரிகளுக்கோ அவர்கள் பரிபூர்ண ஞானத்தை அடைந்தார்கள் சங்கீதத்தினால. பட் சங்கீதக்காரால் ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறது இல்லை. நான் சங்கீதத்துல கெட்டிக்காரன், நான் லுங்கி கூட கட்டின்னு போவேன். எவ்வளவு விபரீதமா அந்த சங்கீதம் என்ற உயர்ந்த கலையை எவ்வளவு மோசமா இந்த அகந்தையை திருப்புகின்றது. இட் இஸ் மேனிபுலேட்டிங். அகந்தையினுடைய விவகாரமே absolutely it is a manipulating strategy to manipulate. This ego is the best at it. எப்படியாவது திசை திருப்பும். That is why இந்த நான் யார் விசாரம், நான் யார் இந்த எண்ணம், இது திசை திருப்பி தின்னு டக்குன்னு நம்ம முடிச்சுருவோம். இது எப்படி நம்மள திசை திருப்பலான்னு. We will become alert. We will be always alert. Become alert இல்ல, நான் யார் விசாரத்தினால we will always remain alert. All the 24 hours தூங்குற நேரம் தவிர. இப்படி பிராணாயாமம் மட்டுமே. பிராணாயாமம் எதுக்குன்னா ஒரு சகாயத்துக்கு. உனக்கு அது கொஞ்சம் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராணாயாமம் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் மனசு காம் டவுன் ஆகும். தென் இமீடியட்லி கூர்ந்தமதியால் நீ ஸ்டார்ட் பண்ணிடணும். கூர்ந்தமதியால் நீ பேச்சு மூச்சு அடக்கணும். இந்த கூர்தல்னாலே அதிகரித்தல்ன்ற பொருள். இந்த கவனம் நான் என்னும் அகந்தை எழுகின்ற அந்த மூலத்தானத்தை நோக்கி குவிதல் வேண்டும், குவியணும். அதுதான் கூர்தல். அவ்வாறு கவனம் அதிதீவிரமாக குவிக்கப்பட்டால் இதர எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், எண்ணங்கள் குறைஞ்சிரும். அதனால உள்ளே ஆழ்ந்து அந்த உள்ளது என்கின்ற பொருள் மீது நாம் செலுத்துகின்ற கவனம் அதிகமாகும். அந்த கவன சக்தி அதிகமாக அதிகமாக பேச்சு முற்றிலும் இல்லாமல் போகும், மூச்சு சன்னமாகும்.
ஒரு விஷயத்துல கவனம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டே பாருங்களேன். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கவனம் குவிய குவிய மூச்சு காத்து ரொம்ப சன்னமாயிடும். அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும்ன்றத தவிர இதர எண்ணங்கள் ஒண்ணுமே இருக்காது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சு அந்த ஆன்ஸர வந்துட்டு அந்த புக்ல பின்னாடி ஆன்ஸர் குடுத்திருப்போம் ஒரு லிஸ்ட். அதுல பார்த்து அது 2ம் டேலி ஆயிடுத்துன்னா, அப்போ மூச்சு பளிச்சுன்னு வெளில வரும். அந்த சை ஆஃப் ரிலீஃப் மாரி கூட இல்ல அது. அது சந்தோஷத்துல மூச்சு காத்து அதிகமாகும். அதுவரைக்கும் சன்னமா இருக்கும். இதுதான் ஞான் ஞார் விசாரத்திலேயும் நடக்கும். அந்த அளவு தீவிரம் நம்மளுக்கு வேண்டும். அதனால தான் இந்த பேச்சு மூச்சடக்கி கொண்டுன்ற இடத்துல கூர்ந்தமதியால் என்பத நம்ம எப்பவும் சேர்த்துக்கணும். சேர்த்து தான் பார்க்கணும். 2வதா இந்த பிராணாயாமத்துக்கோ அல்லது மௌன விரதத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஆட் ஆன்ஸ், ஒரு அட்ஜுவன்ட்ஸ் மாரி. கூட கொஞ்சம் சகாயத்துக்கு வச்சுக்கலாம். யூ ஹேவ் டு ஸ்டில் யுவர் மைண்ட். சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு நாட்டம் தன்னிச்சு நானார் விசாரம் ஆரம்பிச்சா பேச்சு குறைஞ்சிரும். பிராணாயாமமும் கூட சகாயமா இருக்கும். அந்த அளவு அத யூஸ் பண்ணிக்கணும். முக்கியத்துவம் அகமுகப்படுதலுக்குத்தான் கொடுக்கப்படுகின்றதுன்றத புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், தூக்கத்துல மனோலயம் கிடைக்கிறது. மனோநாசம் எய்துவது என்பது விழிப்பு நிலையிலே தான் சாத்தியம். உறக்கத்துல, தூக்கத்துல இது நிச்சயமா பண்ணவே முடியாது. அதனால கூர்ந்த மதியால் அப்படின்றதுனால விழிப்பு நிலையை குறிக்கின்றார். ஒரு அன்பர பகவான கேட்கிறார். நான் யார் விசாரம் பண்றேன். எண்ணங்கள் குறைய 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 மைண்ட் இந்த மனசு ரொம்ப சாந்தமாயி நல்லா தூக்கம் வந்துருது. அந்த ஆம்பியன்ஸ். கச்சேரிக்கு கூட போவா. கச்சேரி கேட்டுட்டே இருப்போம். டக்குனு ஒரு 1/2 அன் ஹவரோ ஒரு இதுல நல்லா தூங்கிப்புடுவோம். அது பிகாஸ் ஆஃப் தட் ஆம்பியன்ஸ், அந்த அட்மாஸ்பியர், அந்த மனசுல எல்லா எண்ணங்களும் நீக்கப்படும் பொழுது, தன்னிச்சையாகவே அந்த ஆன்ம உணர்வு, இன்பம் ருச்சி தட்டித்துன்னா அப்படியே மனசு லயிச்சு போயிடுது. நான் என்ன பண்றது இதுக்கு? இந்த தூக்கத்தோட போராடுறதுக்கு தான் எனக்கு டைம் சரியா இருக்குன்னாரு வந்து. அப்ப பகவான் சிரிச்சுட்டு, "உன்ன யாரு தூங்க வேணான்னா? நன்னா தூங்கு." என்ன பகவானே இப்படி சொல்றீங்களே? நீங்க தானே விசாரத்த விடாப்பிடியா பிடிக்கணும்ன்றீங்கன்னா, விடாப்பிடியா தான் பிடிக்கணும். இதெல்லாம் ஒரு இனிஷியல் ஹிக்கப்ஸ். நீ அவ்வளவு எண்ணங்கள எண்ணி, எண்ணி, எண்ணி அப்படியே டயர்ட் ஆயிருக்க. அந்த களைப்பு போணும் முதல்ல. அப்ப நன்னா தூங்கினா தான் அது போகும். நீ தூங்கிட்டேவா இருந்துற போற? அப்படியே நீ பயப்படுற? எப்படியோ விழிப்பு நிலைக்கு வந்தாகணும். இன்னொன்று, இந்த நான் யார் விசாரம் பண்ணி உங்களுக்கு தூக்கம் வந்தா, விழிப்பு நிலைக்கு மீண்டும் வரும்போதே அந்த விசாரம் தொடரும். அந்த எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால தூக்கத்துக்கு கூட போராடாத. தூக்கம் கலைஞ்சு விழிப்பு நிலை முழிச்சுட்டேன்னா விசாரத்த பண்ணு. ஆரம்ப கட்டத்துல இந்த தூக்கம் அதிகமா இருக்கும். எண்ணங்களினாலே மிகவும் பாதிக்கப்பட்ட மனம் ஓய்வு எடுத்துக்கொள்ளும். பிறகு நாள்பட நாள்பட தூக்கம் குறையும். அப்போ எண்ணங்கள் குறைய குறைய தூங்க வேண்டிய அவசியமே இருக்காது. 24 மணி நேரம் தூங்காம இருக்கிற நிலையே வரும். தூக்கம் என்பது அவசியமா தோணாது. ஒரு கண் இமைப்புல 2 வாட்டி கண் இமைக்கிறதுனால 5 மணி நேரம், 6 மணி நேரம் தூக்கத்துல கிடைக்கின்ற ஓய்வை ஒருவன் ஒரு ஞானி பெற்று விடுகிறான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். The logic is so simple. எண்ணங்கள் அதிகமாக, அதிகமாக எவ்வளவு இருக்கோ அந்த எண்ணத்தினாலே செலவு பண்ண சக்திய மீண்டும் ரெப்ளனிஷ் பண்றதுக்கு எந்த அளவு தூக்கம் வேணுமோ, அந்த அளவு தூக்கம் தேவைப்படுகின்றது. இந்த நான் யார் விசாரத்த ஒழுங்கா பண்ணா, ப்ராபப்லி 4 ஹவர்ஸ் ஸ்லீப் ஷுட் பி எனஃப். பட் 6 மணி நேரம் தூக்கம்ன்றது மோர் தென் எனஃப். அப்படித்தான் அப்படியே செட் ஆயிடுறது. ஒரு ஒரு டைம் ஸ்லாட்டு 10 மணிலேருந்து 4 மணி, இல்லன்னா 8 மணிலேருந்து ஐ மீன் 9 மணிலேருந்து 3 மணி. இப்படி ஏதாவது ஒரு டைம் ஸ்லாட்டு இந்த பாடி அட்ஜஸ்ட் ஆயி சேர்ந்துரும். அந்த 6 மணி நேரத்துல யூ வில் கெட் ஆல் த ரெஸ்ட் யூ ரெக்வயர். மத்த
18 மணி நேரம் நம்ம ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த நான் யார் விசாரத்தினால. இதுதான் பகவான் சொல்றார். விசாரம் பண்ண எண்ணங்கள் குறைய குறைய அவ்வளோ ஓய்வு தேவைப்படாது. அது பாடி வில் அட்ஜஸ்ட் இட்செல்ஃப். நீ பண்ண வேணாம். நீ பண்றதெல்லாம் விசாரம் பண்ணு. விசாரத்தை கெட்டியாக பிடித்துக்கொள். நீ ஏன் தூக்கத்த பத்தி கவலைப்படுற? பகவான் சொன்ன வார்த்தை. நீ தூக்கத்த பத்தி நீ ஏன் கவலைப்படுற? விசாரத்த கவலைப்பட. விசாரத்த பத்தி கவலைப்பட. அப்படின்னு அவருக்கே சிரிப்பு வந்துட்டான். சரி பகவான். இப்படி கூர்த்த மதியால் என்பது அதுக்கு இன்னொரு அர்த்தம், யூ ஷுட் பி அலர்ட். சாவதான், பி அட்டென்டிவ், கவனமா இருத்தல், பி ஆல்வேஸ் காஷியஸ். இதெல்லாம் தான் நந்திகேஸ்வர பெருமானுக்கு அந்த குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் ஈஸ்வர சந்நிதி முன்னாடி உட்காந்துப்ப அவரு நிஷ்டையில இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சிவபெருமானுடைய அருள் எப்ப வெளிப்படுவோம், எப்ப நம்மளுக்கு ஃபுல்லா அது மாதிரி ஒரு ஒரு எண்ணம் எனக்கு தோணும். ஆல்வேஸ் ஹி வில் பி அலர்ட். அந்த கவனத்தை சிதற விடாம, டைவர்ட் பண்ணாம, ஆல்வேஸ் ஹி வில் பி லுக்கிங் அட் லார்ட் சிவா. என்னை எப்போ பரிபூரணமாக்க போறாரோன்னு. ஆனா அவருக்கு வந்து பரிபூரணமாகி அவர் நந்திகேஸ்வர பெருமான் தன்னருள், தன்னிலையை அறிந்து தன்னை நேசிக்கும் மகாபுருஷரா அவர் மாறிடுறார். தன்னியல் தத்துவத்தை தானறிந்து பேதமறு நேசம் பயில் குடமுழ நந்தீசன் அப்படின்றார் முருகனார். அவர் தன்னியல் தத்துவத்தை தான் அறிந்து தன் நிலையை அவர் தெரிந்து கொண்டு விட்டார். அதுல இறைவனுக்கு அவர் குடமுழ நந்தீசன். அப்படி நேசம் பயில் தன்னைத்தான் அறிந்த ஈஸ்வரனுக்கு நேசம் பயின்றார், பக்தி பண்றார். அப்படிப்பட்டவர் ஆனந்த தாண்டவம் ஆடும்பொழுது அங்கே முழவு வாசிக்கிறார். அப்படித்தான் பகவான் பண்ணார். தன் நிலையில் நிலைத்து நின்று பகவான் அருணாச்சலேஸ்வரனுக்கு பக்தி பண்ணும். இந்த நிலைகள் எல்லாம் கொண்டு போய் இந்த நான் யார் விசாரம் ஒருவனை சேர்க்கும். பகவான் இல்லைன்னா, அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லலைன்னா, இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குன்றதே would not have been opened out for the mankind. இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த நான் உள்ளத 40 பாடலும் முடிச்சுட்டா மட்டும் போராது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இதை சொல்லணும். அவர் நாராயணையர் மாதிரி நம்ம சதா காலமும் இதையே சொல்லிட்டு இருக்கணும்னு நான் சொல்லல. பட் நம்ம சதா காலமும் நானார் விசாரத்தை பயிலுவதற்காகவாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லணும். இந்த இவ்வளவு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு வாட்டி சொல்லும் போதும் ஒரு சமயத்துல ஒரு அர்த்தம் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். நான் யார் விசாரத்துக்கு அது சகாயமா இருக்கும். இப்பொழுது இந்த உண்மை இருப்பு உணர்வு இல்லாத இந்த பொய் அகந்தை தன்னை இருப்பதை போல காட்டிக்கொள்வதற்கு அது எங்கேந்து எழுகின்றது, அது எங்கேந்து எழறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை உபதேசம் பகவான் பண்றது. அதனால தான் அவர் சொல்றாரு, ஒரு உபதேச உந்தியார் கூட சொல்றாரு, நான் என்றழும் இடம் ஏதென நாடவுள் நான் தலை சாய்ந்திடும் முந்தி பர ஞான விசாரம் இது உந்தி பர என்று அங்கேயும் சொல்றார். பிறகு இந்த நான் என்று அகந்தை எழுகின்ற இடம் ஆன்மா, ஆன்மான்னு எல்லாரும் சொல்றா. அது மூலத்தானம்ன்ற இதயான்மா என்று சொல்லப்படுவது. அந்த இதயம் இட் இஸ் நாட் அ பிசிக்கல் ஹார்ட், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். இட் இஸ் ஆன் த ரைட் சைட். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பிசிக்கல் ஹார்ட், ரைட் சைட்ல இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஆன்மீக இதயம். இது வந்து அஷ்டாங்க ஹிருதயம்ன்ற அந்த சமஸ்கிருத நூல், இது மருத்துவ நூல். அதுலேருந்து பகவான் 2 பாட்டை மொழிபெயர்க்கிறார். அதுல சொல்லியிருக்கிறது, இருமுலை மார்பு அடிவயிறு இதன் மேல் இரு முப்பொருள் உள நிறம் பல.
அதாவது இருமுலை மார்பு அடிவயிறு, இந்த மார்பு அடிவயத்துக்கு குச்சம் மேல நடு மார்புக்கு வலது பக்கமா 2 விரக்கடை தள்ளி 6 பொருள்கள் இருக்கின்றன. அந்த 6 நிலத்துல இருக்கு. இதுல ஒரு பொருள் ஆம்பல் அரும்பு என உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இருவிரல் 2 விரக்கட்டை வச்சுட்டு தள்ளுனா, அதனாலதான் எல்லாருமே எங்கு அப்படின்னா அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுக்கு எடுத்துதான் போறது. லெஃப்ட் ஹார்ட்டுக்கு போறது இல்ல. ரைட் சைட்ல தான் நம்ம காமிக்கிறோம். நான் என்னையா சொல்லிட்டேன் அப்படின்னு. அது அந்த வலது பக்கம் இருக்குன்னு நம்ம சுட்டி நம்மையும் அறியாமல் நம்ம சுட்டி காட்டுகின்ற இடத்துல தான் அந்த மார்புக்கு இரு விரல் வலப்பக்கம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அதன் முகம் இகல் உள்ளது. இகல்னா மொட்டு. அது இகல்னா இருட்டுன்னு சொல்லுவா. அகம் உள சிறுதுளை. அது இகல்னா மொட்டுன்னா குவிந்து இருக்கின்றது. அந்த குவிந்து இருக்கின்ற இடத்துல ஒரு சின்ன துளை இருக்கு. அதனில் ஆசாதியோடு, ஆசானா ஆசை பாசம், இந்த காமாதி அது பகைவர்கள், இந்த அதெல்லாம் அந்த அந்த குவிந்திருக்கின்ற அந்த சிறு துளையினுடைய நுனியில இருக்கு. அது இரும் தமம். இரும்னா பெரிய, தமம்னா இருள். ஒரு பெரிய இருட்டு இருக்கு அந்த இடத்துல. அதனை ஆசிரியத்து உள்ள அகிலமா நாடிகள். இதெல்லாம் அஷ்டாங்க இதயத்துல வருது. இத இந்த உடம்புல இருக்கிற எல்லா நாடிகளும் அந்த குவிந்து கிடக்கின்ற அந்த இருளிலே கட்டப்பட்டு இருக்கின்றது. அங்கேருந்து தான் புறப்படுகின்றது அவை இதயம் ஃபுல்லா. அது வழி, அதுதான் காற்று. மனது, அதுதான் மனம். அது ஒளி. அவற்றினது இருப்பிடம். அதாவது அது வழின்னாக்கா காற்றுன்னா பிராணம். அங்கதான் பிராணன் இருக்கு. அங்கதான் மனம் இருக்கு. அங்கதான் அறிவு ஒளின்னா புத்தி. புத்தி அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றார். இத பகவான் ஸ்பெசிபிக்கா எடுத்து காமிச்சதுக்கு காரணம், நமக்கு இதயத்துக்கு உள்ளே இந்த இதயம் என்பது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஆன்மீக இதயம் சர்வ நிச்சயமா இருக்கு. தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது அந்த சிறு துளை வழியாக பல லட்சக்கணக்கான மடங்கு வேகத்துல இந்த நமது இருக்கிறேன் என்ற உணர்வு அப்படியே பீரிட்டு உடல் முழுதும் அப்படியே மின்சாரம் போல பாய்கின்றது. அது ஒரு க்ஷணம் கூட இல்லை, கோடிக்கணக்கு க்ஷணத்துல ஒரு கோடி பகுதி, பார்ட்ஸ் பர் மில்லியன், பார்ட்ஸ் பர் பில்லியன், அப்படி ஒரு பரவுறது. அவ்வளவு வேகத்துல பரவுறது அது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து அது பரவுவது என்பது தெரிவதே இல்லை. அதனாலதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இது இருக்கு, எல்லா உயிர்லையும் இருக்கு. அதனாலதான் இந்த ஆன்மாவை பத்தி பேசும் பொழுது the self is one which has its center everywhere and circumference nowhere. அது எந்த இடத்துல தொட்டாலும் மையமாக இருக்கின்றது. சுற்றளவு என்பதே இல்லாதது ஆன்மா அப்படின்றார். இப்படி இதுல ஒண்ணு சொல்ற பெரியவாள்லாம், இங்க மறுபடியும் சில பேர் என்ன பண்றா, அஜாதத்தையும் அகந்தை நிலையையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறார். ஒரு இதுல அப்ஜெக்ஷன் என்னன்னா, இந்த ஆன்மாவுக்கு உள்ளும் இல்லை வெளியும் இல்லை. அகந்தைக்கு தான் உடலை வச்சு உள்ளே வெளியே. அப்ப இந்த ஆன்மா உள்ளும் இல்லை வெளியும் இல்லைன்னா எங்க இருக்கு? இது உள்ள இருக்கு, நீ அகமுகப்பட வேண்டும் என்பதெல்லாம் கூட ஃபார்ஸ் தானே. இப்படி ஒரு விபரீதமான ஒரு ஆர்குமெண்ட் உண்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். இது என்னன்னா, அஜாத்தத்தில் இருந்து கொண்டு விவர்த்தத்தை பேசினா பரவாயில்ல, அகந்தை நிலையில யூ ஆர் இன் த அப்சல்யூட் பிளேன் அண்ட் யூ ஆர் டாக்கிங் திங்ஸ் ஃப்ரம் த ரிலேட்டிவ் பிளேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ரொம்ப தப்பு. அது இப்ப பகவானே பார்த்தா, அப்படி பார்த்தா நான் பகவானையே கோட் பண்றேன். உபதேச மஞ்சரியில சொல்றார், பரமார்த்தத்தில் ஹிருதயம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆன்மாவே. அது சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் பூரணம் என்னும் இலக்கணங்களினால் விவகரிக்கப்படுவதால் அதற்கு உள் வெளி கீழ் மேல் வலது இலது என்ற பேதங்கள் கிடையாது. யார் சொல்றது? பகவான் சொல்றார்.
சர்வ நினைவுகளும் எவ்விடத்திலே ஒடுங்குகின்றனவோ அந்த நிச்சலனமான இடமே ஆன்ம நிலை. அதன் ஸ்வரூபத்தை உள்ளவாறு உணர்ந்து நிற்குங்கால் அது தேகத்துக்கு உள்ளேயோ அல்லது புறம்பிலேயோ என்பதாகிய ஆராய்ச்சிகளுக்கு அங்கே இடமில்லைன்னு அவர் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றார் பகவான். இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கே இடமில்லைன்றார். அந்த மாதிரி ஆராய்ச்சியே தப்புன்றார். அதனால் அவர் சொல்ல வருவது அகமுகப்படுதல் என்பது பரம சத்தியமாக செய்தே தீர வேண்டும்ன்றதுக்காக அப்படி சொல்றார் அவர். அப்படி இந்த ஆன்மா உள்வெளி அற்றது, வலம் இடம் அற்றது, மாசற்றது, குற்றமற்றது, நிர்மலமானது, நிஷ்களங்கமானது, நிர்விகாரமானது, அதாவது மாறுபாடற்றது, சத்து சித்து ஆனந்தமானது, பரிபூர்ணமானது, சுயம் பிரகாசமானது, இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம்ப்பா. இது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றார் பகவான். இப்படி ஆனால் இது பரமாத்மான உண்மை, அது பகவான் ஒத்துக்கிறார். இருந்தாலும் உண்மை நிலை இவ்வாறு இருக்க உடலில் ஆன்மா இதயமாக இருப்பதாக உள்ளது 40ல நான் சொன்ன 2 பாடல் அதுக்கு தான் சொன்னேன். அதுல அவரே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த அஷ்டாங்க இதயத்துல இருக்கிறத ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அங்க இருக்கு அப்படின்னு அவரே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த உள்ள பொருள் நமக்கு உள்ளே இருக்கின்றது, அது அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டா இருக்கு. இதெல்லாம் இட் இஸ் பீங் ரெகக்னைஸ்டு பை பகவான். இதுல என்ன சின்ன விஷயம்னா, இந்த உள்ள பொருள் ஒவ்வொரு ஜீவராசிலையும் இருக்குன்னு சொல்லும் பொழுது அது எங்கப்பா இருக்குன்னா உனக்கு உள்ளதான் இருக்குன்னு சொல்லும் பொழுது நாம் அகமுகப்பட்டுத்தானே அதை தெரிந்து கொள்ள வேண்டாம். அவங்கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் ஏன்பா தேடுற, தேவையில்லை, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாத, இந்த பரமாத்மா எங்கும் உள்ளது அப்படின்ற உண்மையை சொன்னால் அவனால கிரகித்து கொள்ள முடியாது. இது எப்படி முடியும்னு அவர் அஷ்டகத்திலேயே சொல்றாரு. உன்னொரு அருவென உன்னிடில் விண்ணோ குல குலதரை வரும் அலை தரும் ஒருவனை ஓக்கும். அதாவது உன்னொரு அருவென, உன்னுடைய உருவம் அரூபமானது, நீ உணர்வு உடல் அல்ல அப்படின்னு ஒருத்தனுக்கு சொன்னா, பக்குவமற்றவனுக்கு அப்படி சொன்னா அது விண்ணோ கூட ஆகாசத்தை போய் நான் தொட்டுடுவேன்னு அந்த பூமியும் ஆகாசமும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அந்த தொடுவானத்தை போய் நான் தொட்டுறேன் அப்படின்னு ஒருத்த முயற்சி பண்ண உலகத்திலேயே தான் சுத்தின்னு இருப்பான், வானத்துக்கு போவே மாட்டான். அது உலக அலை தரும், உலகத்திலே அலைந்து கொண்டே இருக்கின்ற ஒருவனை ஓக்கும். அது ஒருவனை வழி தவறி போக செய்து விடும். நிர்குண தியானத்துக்கு தயாராக இல்லாத ஒருவனை சகுண தியானத்திலேயே பழக்கித்தான் பக்குவப்படுத்த முடியுமே தவிர, இந்த உடலே நான் என்று உடலை பரிபூர்ணமா நம்புகின்ற ஒருவனை அவனுக்கு அகந்தை உணர்வு உள்ள வரையில அகந்தையை பற்றிய அங்கே எங்கே எழுகின்றது உற்பத்தி, அது எங்கே நிலை பெறுகின்றது, உருப்பற்றி உண்டாம் உருப்பற்றி நிற்கும் உருப்பட்டி உண்டு மிக ஓங்கும், இப்படியெல்லாம் சொல்லி எப்படி தேடினால் ஓட்டம் பிடிக்கும், அது எப்படி உற்பத்தி, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த மூணு இந்த அகந்தை பொறுத்தவரையில எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா. அது ஆம்பல் அரும்பென நடுமார்பின் வத பக்கம் விறக்கிட பக்கத்துல இருக்குப்பான்னு சொல்லி இது இதை கண்டுபிடிச்சு கொடுத்தா பாருங்க நம்முடைய ரிஷிகள். இது முன்னாடியே இருக்கு, அஷ்டாங்கிருதயத்திலேயே இருக்குன்னா பகவான் கண்டுபிடிக்கல, எப்பொழுதே இருக்குது. இதை கண்டுபிடித்த ரிஷிகளுடைய அறிவு கூர்மை அபாரமான, அதை தான் நான் ஆச்சரியப்படுறேன். பகவான் அதெல்லாம் நிஜம்தான் ப்ரூவ் பண்ணாரு. அவர் சொன்னதுனால நம்மளுக்கு நம்பிக்கை வருது, இல்லைன்னா அது புக்கில் இருந்துட்டு போகும். அப்படி அந்த முன்னோர்களுடைய அறிவு எவ்வளவு அபாரமான ஒரு அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவருடைய கண்டுபிடிப்பு அதை இந்த தற்காலத்து உலகம் இன்னைக்கூட அது ஒரு சயின்டிபிக் டிஸ்கவரியா ரெகக்னைஸ் பண்ணல. பகவான் பண்ணியிருக்கார், இல்லைன்னா அப்ரூவ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார். இப்படி ஆத்ம ஞானத்தை அடைய விரும்புகின்ற சாதகர்களுக்கு நீ இப்படித்தான்ப்பா அகமுக நாட்டம் பண்ணணும், அகந்திரும்பல் பண்ணணும், தன்னாட்டம் பண்ணணும், தன்னிழப்பு பண்ணணும், அகந்தை நாசத்தை அப்படித்தான் நீ செய்ய முடியும். இப்படியெல்லாம் ஒரு இட்ஸ் எக்ஸைட்டிங்லி குட் கைடன்ஸ். அவ அதை கண்டுபிடிச்சது உனக்கு உடலுக்கு உள்ளே இந்த இடத்துலதான் இருக்கு,
எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஒருவனுக்கு கொடுக்கும். மனதை கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது ஒரு இடம் வேணும். இந்த இடத்திலிருந்து தான் மின்சாரத்தை போல உன்னுடைய இருப்பு உணர்வு பரவுகின்றது. இத பகவான் நமக்கு சொல்றார் ஒரு இடத்துல. தூக்கம் நம்மை தழுவும் போது அந்த இடத்துல தான் போய் எல்லாம் ஒடுங்கிக் கொள்கின்றது அப்படின்றார். இப்படி இந்த ஆன்மா இப்படி ஒரு நமக்கு உள்ளே இருக்கின்றது என்று கொள்வதுதான் உடலை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற அஞ்ஞானிக்கு பொருந்தும். இன்னொன்னு, இந்த சூரிய ஒளி கதிர்கள் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் குவியாடியில குவிக்கப்படும் போது அந்த உஷ்ணம் புறப்பட்டு அப்படியே பஞ்ச தீப்பெட்டி எரிஞ்சு போய்விடும். அந்த மாதிரி இந்த எண்ணங்களுக்கு வலிமை சூரிய ஒளிக்கற்றை விட எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். அவை ஒரு இடத்துல குவிக்கப்படும் பொழுது அதனால வைராக்கியம் என்னும் உஷ்ணத்தை கிளப்பி விட்டுரும். அப்ப அந்த நான் யார் விசாரத்தினாலே ஏகாகிரகம் அடைதல், ஏகாகிர சிந்தனை வரும். அந்த ஏகாகிர சிந்தனை அகமுகப்பட்டால் அதே ஏகாகிர சிந்தனை தான் புறமுகப்படும் போது வைராக்கியத்தை கொடுக்கும். ஞான வைராக்கியமும் ஏகாகிரகத்தன்மை, இது ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளி. இந்த ஏகாகிரத்தன்மையை ஒருவன் அகமுகப்பட்டு அடைந்து விட்டானேயானால் வெளி விஷயங்களிலே அவன் ஆட்டோமேட்டிக்கா ஞான வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுவான். இரண்டும் ஒன்றே. ஒன்று உள்ள நடக்கிறது, ஒண்ணு வெளியில நடக்கிறது. உள்முகப்பட்டு அகம் திரும்பி ஒருவன் ஏகாகிரத்தன்மை அடைந்து தன் நிலையை புரிந்து கொண்டால் ஒழிய இந்த ஞான வைராக்கியத்தினாலே புறமுகப்பட்டாலும் எல்லா விஷயங்களிலும் ஒதுக்கி தள்ளி நான் இது என்று நேதி தத்துவத்தை அனுஷ்டிப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அகமுகப்பட்டவனுக்குத்தான் புறமுகப்பட்டாலும் ஞான வைராக்கியம் சித்திக்கும். இதெல்லாம் தள்ள தெளிவா தெரியறது இதுல. இப்படி இந்த இதயான்மாவில அந்த ஒரு எண்ணங்களுடைய சக்தி குவியும் பொழுது அங்கே அந்த ஒரு சக்தி ஒண்ணு பிறக்கும். நான் ஒன்று தான் அத்தன் நான் என்பொன்றது தானாக தோன்றுமே உந்தி பர தானது போன்றாமா முந்தி பர. அங்கே குவிய குவிய ஒண்ணு நான் என்ற ஒரு சக்தி பேரிட்டு எழும். அப்பொழுது அந்த அகந்தை நாசத்தை அதுவே ஏற்படுத்திவிடும். இதுதான் ஏகாகிரகத்தன்மையின் ஞான வைராகியத்தையும் இந்த இரண்டினாலே ஆன்ம சக்தியையும் கிளப்பி அகந்தை நாசத்தை ஏற்படுத்திவிடும். இப்படி இந்த ஞான விசார வேள்வியை எப்படி செய்வது என்று மேலும் விளக்குகிறார் அடுத்த பாடலிலே பகவான். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मंगलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.